அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து சுமார் 11 பணிகள் ஏறக்குறைய 45 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் நிறைவுற்று திறக்கிற வேலை காலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்னோடு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மா கணேசன், மதுரை மாநகராட்சியினுடைய பொறுப்பு மேயர் தோழர் நாகராஜன், இந்த பகுதிக்குழுவினுடைய செயலாளர் வீரமணி ஆகியோர் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே இருந்து 11 பணிகள் எம்பியினுடைய திட்டப்பணிகள் முடிந்து திறப்பு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காலையிலே மேற்கு தொகுதி இன்று முழுமையாக மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட 11 பணிகள் சுமார் 45 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த திட்டப்பணிகளை முடிவுற்று இன்று மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கின்றோம். காலையில் தோரிமான் பகுதியிலே ஆரம்பித்து மேலமாத்தூரில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு 60 ஆண்டுக்கு முன்பு ஒரு வாசக சாலையை திறந்து வைத்தார். அந்த வாசக சாலை ஒரு பழைய ஓட்டு கட்டிடம், அது சிதிலமாகி இடிந்து விட்டது. அதை மீண்டும் புதுப்பித்து ஒரு வாசக சாலையும் நிழற்குடையும் இணைத்து ஒரு புது மாதிரியாக, ஒரு முன்மாதிரியான அந்த நிகழ்வை காலையிலே துவக்கி இப்பொழுது வரை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஹைமாஸ் விளக்குகள் போன்ற பல திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிதி என்பது மிக சிறிய தொகைதான். ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக மக்களுக்கு தேர்வு செய்து மக்களினுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதை போல இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும், இன்றைக்கு இந்த திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, காலையில மாமன்ற கூட்டத்தில் திமுகவினர் அந்த மாநகராட்சி வரி முறைகேடு தொடர்பாக பேசும்போது சு வெங்கடேசன் அவங்க பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்குது. கூட்டணியில இருந்தாங்க, 8 வருஷமா பொறுமை காத்துட்டு இப்ப பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இது போல பேசுறாரு, ஒரு போராட்டம் நடத்தா அப்படின்ற ரீதியில அவங்க பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்க? உண்மையிலே இந்த மாநகராட்சி வரி ஏய்ப்பு ஊழல் சம்பந்தமாக முதலில் புகார் அளித்தது யார்? புகார் கொடுத்தது? எதிர்க்கட்சியா, மக்களா? மாநகராட்சியில வரி விதிக்கிற விஷயத்தில் ஊழல் நடந்ததாக புகார் அளித்தது மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையர் தினேஷ்குமார் IAS அவர்கள். கார்ப்பரேஷனுடைய கமிஷனர் கொடுத்த புகார் இது, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி. சரி, அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை. மூன்றாவது, அதாவது புகார் அளித்தது கார்ப்பரேஷன் கமிஷனர், SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சது ஹைகோர்ட்டு. இதை தொடர்ந்து மாநகராட்சியினுடைய மேயர் மற்றும் மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி அல்லது ராஜினாமா செய்தது அன்றைய ஆளுங்கட்சி, குறிப்பாக அன்றைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள். இது எல்லாரும் செய்த ஒரு விஷயம். அடிப்படையில் இது தவறு நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது. ஏன்னா கார்ப்பரேஷன் கமிஷனர் போய் புகார் அளிக்கிறாருன்னா அரசு நிர்வாகம் புகார் அளிக்குன்னு அர்த்தம். தவறு நடந்திருக்குன்னு நிர்வாகம் ஒத்துக்கிட்டு புகார் அளிக்கிற அர்த்தம். எனவே 2 ஆண்டுகளாக நாங்கள் இந்த பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கின்றோம். இதே மாவட்ட செயலாளர் கணேசன், பொறுப்பு மேயர் நாகராஜன், நாங்கள் 2 ஆண்டுக்கு முன்பே கட்சியினுடைய மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் உட்கார்ந்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம். இந்த ஊழல் ஒரு நவீன ஊழல், இதுவரை சந்தித்திராத ஒரு ஊழல். பாஸ்வேர்டை திருடி கமிஷனரோட பாஸ்வேர்டை உபயோகித்து இந்த ஊழல் நடந்திருக்கு. அதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, இந்த திருட்டு என்பது மதுரை மாநகராட்சியோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல. ஏன்னா இந்த டாக்ஸ் வரி விதிப்பை சென்ட்ரல் மத்தியத்துவப்படுத்தியது இதுல முதல் குற்றம். மதுரை கார்ப்பரேஷன் கமிஷனருடைய பாஸ்வேர்டை திருட முடிஞ்சிச்சுன்னா ஏன் கோயம்புத்தூர் கமிஷனருடைய பாஸ்வேர்டையோ அல்லது சென்னை கமிஷனருடைய பாஸ்வேர்டையோ இதே மாதிரி உபயோகித்திருக்க முடிந்திருக்கும். இது மதுரையில் மட்டும் நடந்த ஊழல் அல்ல, பல இடங்களில் இந்த ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மதுரையில் அது வெளிப்பட்டு இருக்கிறது. எனவே இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இதை சொல்லலை, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஓராண்டாக சொல்லியிருக்கிறோம். ஊழல், மக்களை பாதிக்கிற இந்த பெரும் ஊழல் முறையாக விசாரிக்க வேண்டும், ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது இப்பொழுது நாங்கள் பேசல, 2 ஆண்டா பேசிக்கிறோம். அதே மாதிரி அவர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறப்ப இது எதுக்கு பொதுவெளியில பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப நல்லது. நீதிமன்றத்தில் வழக்கு, எனக்கு அந்த வீடியோ கூட இப்போ தோழர்கள் அனுப்பிச்சாங்க, ஆச்சரியமா இருக்கு. அவர் ஏதோ ஒரு கணக்கு சொல்றார். திமுகவினுடைய மாநகராட்சி குழுவினுடைய தலைவர் காவல்துறை அதை ஃபைண்டிங் பண்ணி ஏதோ 1,80,00,000 ரூபாய்
வந்து அறிக்கை கொடுத்துருச்சு, அதன் மீது நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்றாரு. இன்னைக்கு வரைக்கும் சிறப்பு விசாரணை குழு அறிக்கை கொடுக்கல. அவங்க இன்னும் சார்ஜ் ஷீட் போடல, விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் நாங்க போன வாரம் ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொன்னோம்னா, வேகமாக ஓராண்டுக்கு மேலே விசாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, எனவே விசாரணையை வேகமாக முடித்து நீதிமன்றத்தில் வேகமாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யட்டும், யார் தப்பு செஞ்சாங்களோ தப்பு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். தப்பு செய்யாதவங்க மீது யார் மேலே நம்ம வலுக்கட்டாயமாக குற்றம் சாட்ட போறது இல்லையே. எனவே அது நம்முடைய நோக்கம். எந்த ஒரு தனிநபரும் எங்களுக்கு எதிரியே கிடையாது. ஆனால் ஒரு மாநகராட்சியுடைய ஆணையாளருடைய கடவுச்சீட்டை, கடவு எண்ணை பயன்படுத்தி ஒரு ஊழல் என்பது ஒரு மெகா ஊழலாக இருக்கத்தான் அதிக வாய்ப்பு. எனவே அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். குறிப்பா அமைச்சர் நிர்மல் குமாருமே ஒட்டுமொத்தமா வந்து பொதுவா என்ன சொல்றாருன்னா, எல்லா கவுன்சிலர்கள் மேல குற்றம் சாட்டுற மாதிரி பேசுறாரு, அது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி திமுக பேசுறாங்க. அவர் பேசுறது சரிதானா சார்? கவுன்சிலா ஊழல் செஞ்சிருப்பாங்க திமுக ஒட்டுமொத்தமாவே அப்படி இல்ல சொல்றாங்க. அதாவது வந்து எப்பயுமே வந்து எல்லாரும் தவறானவங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. தவறு செய்தவர்கள்னு சொல்லலாம். இப்ப வந்து எஸ்ஐடி போடப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை, அதாவது மதுரை மாநகராட்சியில வரி சம்பந்தப்பட்ட ஊழல் பிரச்சனையில் ஏற்கனவே வந்து உயர்நீதிமன்றம் தலையிட்டு விசாரணை குழு அமைத்திருக்கு. விசாரணை அறிக்கை வரட்டும், அதன் மீது தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். அப்படிதான் நம்ம வந்து அணுக முடியுமே தவிர எல்லாருமே தப்பானவங்க என்று 10ஆக வந்து சொல்வது பொருத்தமல்ல தான் நான் என்னுடைய கருத்து. அண்ணாமலை வந்து விஜய் ஒரு ஆண்டுக்கு அழுத்தம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார்? எது புரியல? விஜய் அரசுக்கு ஓராண்டுக்கு அழுத்தம் கொடுக்க வேணாம். இல்ல அதாவது அது அண்ணாமலையுடைய கருத்து. எங்களை பொறுத்தவரை அழுத்தம் கொடுக்கறது கொடுக்காமல் இருக்கிறது வேற. ஒரு குறிப்பிட்ட அரசியல் சூழலில் நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். இந்த அரசு செய்கிற நல்ல விஷயங்களை வரவேற்போம். எந்த வந்து தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்கிற வந்து அந்த ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் அவங்க அறிவிச்சாங்க, நாங்கள் எதிர்த்தோம், அதை வாபஸ் பெற்றாங்க, வரவேற்றிருக்கிறோம். அதே போல திருப்பரங்குன்றம் பிரச்சனையில பல்வேறு விஷயங்களில் நல்ல விஷயங்களை வரவேற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் விமர்சனத்துக்குரிய விஷயங்களை, கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விஷயங்களை விமர்சிச்சிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சார், இப்ப சிபிஐ வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து தேவைப்பட்டால் தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் ஏற்பட்டால் நாங்க இது பண்ணணும்னு சொல்லி வீரபாண்டி சொல்லியிருக்காங்க. சிபிஎம் என்ன மாதிரி? ஏன்னா நீங்க ஒரு கூட்டு ஒருங்கிணைப்பு இல்ல, அந்த பேட்டியை நீங்க முழுசா பாருங்க. அந்த பேட்டியுடைய கடைசி வார்த்தையை மட்டும் வெட்டி இடதுசாரிகள் உள்ளாட்சியில் தனித்து பேட்டி அப்படின்னு, அதாவது குறுக்க ஓடி ஒரு செய்தியை உருவாக்கிட்டே இருக்கிறாதீங்க. அந்த பேட்டியினுடைய முழு சாரம் என்ன? இடதுசாரிகள் அணி என்பது அது தேர்தலுக்கான அணி அல்ல, அது ஒரு அரசியல் மாற்றத்துக்கான அணி. அதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எந்த ஒரு சூழல்லையும் இடதுசாரிகளுடைய ஒற்றுமையும் அரசியல் உறுதிப்பாடும் யாராலும் குலைக்க முடியாதபடி வந்து இறுக்கமாக இந்த அரசியல் ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் என்றுதான் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் அந்த பேட்டியிலே சொல்கிறார். மதுரை மாநகராட்சி அந்த குப்பை கிடங்கு வந்து வெள்ளக்கலை தொடர்ந்து கோடை காலங்கள்ல வந்து வருஷம் நடக்குது. இது குறித்து அண்ணன் இளைஞர் கூட வந்து ஆய்வு செஞ்சாங்க வச்சாங்க. அவர்கள் இந்த இதுல வந்து ஊழல் நிறைய குற்றச்சாட்டுலாம் இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து எந்தவித நடவடிக்கை இல்ல, அவர்லாந்து விஷயத்துல தொடர்ந்து பிரச்சனையை கிளப்பி கொண்டும் மதுரை மக்களுக்கு நியாயம் வேண்டும் என்றும் குரல் கொடுத்து கொண்டே இருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான், உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் போன வாரம் கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அவர்லாந்து நிறுவனம் என்பது தான் ஏற்றுக்கொண்டபடி தினசரி 916 டன் குப்பைகளை மதுரை மாநகராட்சி பகுதிக்குள் அள்ளி வெள்ளக்கல்ல போய் கொட்டணும். அதற்கு பதிலாக 100-200 டன் மண் அள்ளி போய் தினசரி கொட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு மதுரை மாநகராட்சி ஆணையரே புகார் அளித்திருக்கிறாரு. நாங்கள் அதாவது இந்த 2 அவர்லாந்து பிரச்சனையும் சரி, அதே போல வரி ஏய்ப்பு ஊழலையும் சரி, ரெண்டுலையும் முதலில் இந்த பிரச்சனையை சொன்னது மார்க்சிஸ்ட் கட்சி. பின்னால் இந்த பிரச்சனையில் உண்மை இருக்கிறதுன்னு புகார் அளித்தது மதுரை மாநகராட்சியுடைய கமிஷனர். முதல்ல வந்து வரி ஏய்ப்பு விஷயத்துல மதுரை மாநகராட்சியுடைய கமிஷனர் வந்து தினேஷ்குமார் வந்து புகார் அளித்தாரு. அவர்லாந்து பிரச்சனையில மதுரை மாநகராட்சியுடைய கமிஷனர் மரியாதைக்குரிய சித்ரா அவர்கள் வந்துட்டு புகார் அளித்து அவங்க மேல பெனால்ட்டி 75 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி போட்டாங்க. நாங்க என்ன சொன்னோமோ அதுதான் உண்மை என்பது நிரூபமாக இருக்கு. இப்பொழுதும் அந்த பிரச்சனையில உரிய நடவடிக்கை வேண்டும். அதே போல வெள்ளக்கல்ல ஒரு சுகாதாரம், அந்த பகுதி மக்களுடைய வாழ்வு, அதே போல வெப்பம், உங்களுக்கு நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. இந்தியாவின் மிக வெப்பமான நகரங்களாக மதுரை இருப்பது எல்லினோ மிக முக்கியமான காரணம். இதையெல்லாம் சந்திப்பதற்கான ஒரு மாற்றையும் மாநகராட்சியும் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் நில விவகாரத்துல பாஜக தவறா கையாளுது அப்படின்னு தாவேக்கா தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எதுங்க? கரூர் நிலப்பதிவு விவகாரத்துல கோவில் நிலம் சொல்லி பாஜக தவறா இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற இப்ப இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் நான் பார்க்கலங்க, அதை பார்த்துட்டு நான் சொல்றேன்.
இல்லத்தரசரை வந்து நம்ம அந்த குப்பை கிடங்குல வந்து சொன்னாங்க. இப்ப விசாகப்பட்டினம் ஆந்திரால மற்ற மாநிலங்கள்ல வந்து இபி இதுக்கான வந்து நடைமுறை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி இதுக்கு நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி எதுவும் கற்றுக் கொடுக்க இல்லை, வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே வந்து இது முழுக்க முழுக்க ஸ்டேட் சப்ஜெக்ட். முழுக்க முழுக்க ஒரு மதுரை மட்டுமல்ல, உலகம் முழுக்க வந்து வேஸ்டேஜை, குப்பைகளை கையாளுறது தான் வந்து மிகப்பெரிய சவாலான விஷயம். அந்த மிகப்பெரிய சவாலான விஷயத்துல நிறைய தவறு நடந்திருக்கிற ஒரு இடமாக பல மாநகராட்சியில் இருப்பதை போல மதுரை மாநகராட்சியும் இருக்கு. குப்பைகளை கையாளுவது, அதுக்கான நிறுவனம், அதே போல அதில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளிகளுடைய நியாயமான கோரிக்கைகள், உரிமைகள், இன்னொரு பக்கம் இந்த குப்பைகளை அப்புறப்படுத்துவதிலே ஒரு நவீன விஞ்ஞான முறையில் பயன்படுத்தணும். மக்கும் குப்பை, மக்கா குப்பைகளை பிரித்து அதை வந்து அழிவுக்கு அளிக்கணும். இது போன்ற விஷயங்களில் நிறைய மாற்று ஆலோசனைகளை நாங்கள் மாநகராட்சியில் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். இப்பொழுதும் அதை வந்து முன்னெடுப்போம். இப்ப அந்த எல்நில பிரச்சனை எல்லாம் மூல வைகையாரே நிறைய வறண்டுச்சு. மதுரையிலயும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா குளம், கம்மா எதுலையுமே நீர் இல்லாத சூழ்நிலை இருக்கு. குடிநீர் தட்டுப்பாடு வரும்னு சொல்றாங்க. இது குறித்து இந்த அரசாங்கம் ஏதாவது இந்த காலச்சூழல், கால மாற்றுதல் பிரச்சனை தொடர்பா ஏதாவது? இல்லை, நானே வந்து அநேகமாக நாளைக்கு ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வெளியிடலான் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க, உலகத்தின் 50 வெப்பமான நகரங்களில் மதுரை 7வது இடத்தில் இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. போன வாரம் ஒரு ஆய்வு வெளியிடு. இந்த ஆய்வெல்லாம் வந்து ஒரு முழுமையான ஆய்வுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு உலகத்தின் மிக வெப்பமான நகரம் மதுரைனா கடந்த ஒரு 10 வருஷ வெப்ப கணக்கீடை பரிசீலித்து ஆவரேஜை பரிசீலித்து சொல்லணும். அன்னைக்கு ஒரு நாளை மட்டும் எடுத்துகிட்டு சொல்லக்கூடாது. ஆனால் வெப்பமாக இருக்கு. ஒரு 3ல் 1 பகுதி அளவுதான் மழை நீர் இருக்கு, வந்து குடிநீர் இருக்கு. வைகை அணை மிக மோசமாக இதுவரை இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கு. கேரளா நீர்பிடிப்பு பகுதியில் 3ல் 1 பகுதி மழை தான் விழுந்திருக்கு. இது மதுரைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற, இந்தியா முழுக்க இந்த எல்லினோ இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. இதை ஒரு பேரிடர் காலத்துக்கான முன் தயாரிப்பு என்ற முறையில் மாநில அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி, இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வி நாங்கள் கேட்டிருக்கிறோம். 2-3 சிறப்பு கலந்த ஆலோசனையை மத்திய அரசும் ஒன்றிய அரசும் செய்திருக்கிறாங்க. நாமளும் ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்றுக்கு மதுரை மாநகராட்சியும் தயாராக வேண்டும், மாவட்ட நிர்வாகமும் தயாராக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த தொடர்ந்து அதிமுகவினர் என்ன சொல்றாங்க, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நாடாளுமன்ற இதுல வந்து சீக்கிரமா பிரதமர் கொண்டு வந்துருவாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள இதாயிரும், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. மத்திய அரசு சம்பந்தப்பட்டதுனால அந்த கருத்துக்கு இல்லை, அதாவது ஒரு துர்க்கனவு காணுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமை அதிமுகவுக்கு இருக்கு. எனவே அந்த துன்ப கனவை அதிமுக கண்டுகொண்டே இருக்கட்டும். இந்த அரசு அவ்வளவு எளிதில் கிடையாது. ஒரு தேர்தல், ஒரு நாடு, ஒரு தேர்தல் என்ற சட்டம் இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது. அது மன்னராட்சியை நோக்கி நகர்த்தும். அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாடாளுமன்றத்தில் ஜனநாயக சக்திகள் பாஜகவின் இந்த சதித்திட்டத்துக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்தியும் இணைந்து போராடும் என்றுதான் என்னுடைய கருத்து.